Hi guys, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது Terraform யூஸ் பண்ணி ஒரு ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ரிசோர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ AWSன்னு எடுத்துக்கிட்டோம்னா S3 அப்படிங்கிறது ஒரு சர்வீஸாக. ஸோ அந்த சர்வீஸ் கிரியேட் பண்ணுறது தான் நம்ம ஈக்குவலண்ட்டாக Terraformல ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ரிசோர்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து சேம் மெத்தட் தான். இதே மெத்தட் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அஸ்யூர்லேயோ GCP, Kubernetes இந்த மாதிரி என்ன Terraform ப்ரொவைடர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ you can create resource வந்து இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா டீட்டெயில்டாக புரிய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரிசோர்ஸ் டேட்டா எழுதுறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்த சில குயிக் டாபிக்ஸ் மட்டும் ரீகேப் பார்த்துடலாம். ப்ரொவைடர்ஸ். ஸோ இந்த ப்ரொவைடர்ஸில் தான் நம்ம என்ன API யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம Terraformக்கு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ யூ கேன் சி நம்ம ஆல்ரெடி வந்து பேக் அண்ட் S3 கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட பேக் எண்டில் இருக்கிற ஒரு S3 பக்கெட்டில் தான் இந்த ஸ்டேட் ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. சேம் வே நான் இந்த Terraform லாக் வந்து ஒரு DynamoDB Terraform அப்படிங்கிற DynamoDB மூலிமா க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய ரிசோர்ஸ் எல்லாமே US East 1 அப்படிங்கிற AWS ரீஜனில் தான் வந்துட்டு க்ரியேட் பண்ண போகுது. சேம் வே ரெக்வைர்ட் ப்ரொவைடர்ஸ். ஸோ நான் வந்து hashicop/AWS அப்படின்னு சொல்லக்கூடிய Terraform ப்ரொவைடர்ஸ் நான் கால் பண்ணுறேன். அண்ட் தென் இதோட வெர்ஷன் நம்பர்ஸ் வந்து ஐ மீன் ஷூரிங் இட்ஸ் 3.0. ஸோ பற்றிலாம் நம்ம வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்த வெர்ஷன்னா என்ன, அது என்ன அப்படிங்கிறத நம்ம வரப்போகிற வீடியோஸில் பார்க்கலாம். பட் இதுதான் வந்து என்னோடய பேஸ் செட்டப்பாக நான் வந்து வச்சுருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு S3 பக்கெட் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு S3 இருக்கட்டும், ஒரு Kubernetes இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கணும். ஈவன் உங்கள் இன்டர்வியூலையுமே வந்துட்டு இஃப் தி ஆஸ்க் ஒரு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, தாராளமாக அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லலாம் இந்த மாதிரி வந்து ஐ நீட் டு ரெஃபர் Terraform டாக்குமெண்ட் அப்படின்னு. ஏன்னா யாருமே வந்து நம்ம ப்ரோக்ராமிங் பைத்தான் எழுதுகிற மாதிரியோ இல்லை சின்டாக்ஸ் வந்து நான் வச்சுட்டு எழுதணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது. வி ஃப்ரீ டு ரெஃபர் டாக்குமெண்டேஷன். ஸோ தட் வந்து நம்ம எப்போதுமே அப்டேட்டாக என்ன லேட்டஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து வி கேன் டூ இட். ஸோ நெக்ஸ்ட் கம்மிங் டு த பாயிண்ட், ரிசோர்ஸ். ஸோ ரிசோர்ஸோட ஜென்ரிக் சின்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஸோ எப்போதுமே ரிசோர்ஸ் அப்படிங்கிறது ரிசோர்ஸில் ஆரம்பிக்கும். அண்ட் தென் ரெண்டு நேம் நீங்கள் பார்க்கலாம். ஒன்று வந்து AWS_S3_ பக்கெட்னு இருக்குது. அண்ட் தென் B அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இதில் AWS_S3 பக்கெட் அப்படிங்கிறது இந்த ப்ரொவைடர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு S3 பக்கெட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன டினோட் பண்ணும், எப்படி நம்ம வந்து அந்த ப்ரொவைடருக்கு என்ன ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணணும், என்ன சர்வீஸ் க்ரியேட் பண்ணணும் நம்ம மென்ஷன் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இது. ஸோ ஒவ்வொரு சர்வீஸ்க்குமே ஒரு கீவேர்ட் வந்து மேப் பண்ணியிருப்பாங்க அந்த ப்ரொவைடர்ஸில். ஸோ அந்த ப்ரொவைடர்ஸ்க்கு பின்னாடி என்ன தான் இருக்குது, Go லாங்குவேஜ் மூலியமாக தான் அந்தந்த APIs வந்து ஆக்ட் ஆகும். ஸோ இப்போ நம்ம AWS ப்ரொவைடர்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு S3 பக்கெட் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டிய நேம் ஃபார் ரிசோர்ஸ் வந்து AWS_S3_ பக்கெட். இதுதான் ஃபஸ்ட்டு டபுள் கோட்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூ. அண்ட் தென் ரெண்டாவது கேட்டகரியில் B அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து என்னவா வேணால் இருக்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன். நம்ம ஒரு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுறோம், அது S3 பக்கெட்னு சொல்கிறோம். ஐ கேன் கிரியேட் ஆஸ் மச் ரிசோர்ஸ், ரைட். நான் வந்து ஒரு பக்கெட் க்ரியேட் பண்ணலாம், 2 பக்கெட் க்ரியேட் பண்ணலாம். இன் ஃபியூச்சரில் நான் அந்த பக்கெட்டை ரெஃபர் பண்ணணும், இந்த Terraform மூலிமா க்ரியேட் பண்ண ரிசோர்ஸ் என்ன அப்படிங்கிறத என்னோடய ஸ்டேட் ஃபைலில் நான் லாக் பண்ணணும் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் தான் இந்த B அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது நீங்கள் என்ன வேணாலும் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். அண்ட் தென் ஒரு செட் ப்ராக்கெட் வந்து ஓப்பன் ஆகுது. அண்ட் தென் யூ கேன் சி அதுக்குள்ளே தான் வந்து மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் வந்து ஆட் பண்ணுறாங்க. ஸோ இதில் சில பேராமீட்டர்ஸ் வந்து ஆப்ஷனலாக இருக்கும், சில பேராமீட்டர்ஸ் வந்து மேண்டட்ரியாக இருக்கும். எது ஆப்ஷனல் எது மேண்டட்ரி அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ கீழே வந்தோம் அப்படின்னா யூ கேன் சி நிறைய ரியல் டைம் யூஸ் கேஸ் கொடுத்துருப்பாங்க. லைக் லைஃப் சைக்கிள் எப்படி மேனேஜ் பண்ணுறது, அண்ட் தென் ரெப்ளிகேஷன் கான்ஃபிகரேஷன். அதாவது இந்த இதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன மாதிரியான திங்ஸ்லாம் அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக நிறைய இது வந்து கொடுத்துருப்பாங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. வேரல்ஸ் இஃப் யூ கம் டவுன், நம்ம பார்த்த அந்த செட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே இருந்தது இல்லையா, அதை வந்து தே கால் இட் அஸ் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆர்குமெண்ட்ஸில் என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ்லாம் சப்போர்ட் ஆகுது, அண்ட் தென் இஸ் இட் ஆர்குமெண்ட் வந்து ஆப்ஷனலாக ஆர் மேண்டட்டரியா அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே வந்து இங்கேயே வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ யூ கேன் சி முக்கால்வாசி இதில் எல்லாமே வந்து ஆப்ஷனலாக தான் இருக்குது. அதனால் அந்த ஆர்குமெண்ட் என்ன வேல்யூ சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸுமே கொடுத்துருப்பாங்க. லைக் உதாரணத்துக்கு இப்போ ACLன்னு பார்த்தோம் அப்படின்னா இட் சப்போர்ட்ஸ் ப்ரைவேட், பப்ளிக் -read அந்த மாதிரி மல்டிபிள் இதுவும் கொடுத்துருப்பாங்க. ஸோ Terraform எழுதுறதுக்கு AWS தெரியணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ Terraform மட்டும் எழுதுறதுக்கு AWS தெரியணும்னு அவசியம் கிடையாது.
வேரல்ஸ் அதை ரிலேட் பண்ணுறதுக்கு நம்ம கண்டிப்பாக AWS தெரிஞ்சுக்கணும். ஸோ இன் ரியல் வேர்ல்டில் பார்க்கணுன்னா, ஸோ உதாரணத்துக்கு இப்போ ஒரு Terraform அப்படிங்கிறது லெட்ஸே ஒரு நெட் போல்ட்டை கழட்டுற மாதிரின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்த நெட்டை கழட்டணும் எந்த போல்ட்டை கழட்டணும் அப்படின்னு தெரிகிறது AWS தெரிகிற மாதிரி. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்கிறது AWS படித்து முடிச்சுட்டு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நீங்கள் Terraform வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேம் வே இஃப் யூ கோ டவுன் லைக் என்னென்ன வேணும், எது ஆப்ஷனல், எது மேண்டட்ரி அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஒவ்வொரு சர்வீசஸ்க்குமே ஒவ்வொரு ரிசோர்ஸஸ்க்குமான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஈவன் நீங்கள் ஒரு இன்ட்ரோ அட்டென்ட் பண்ணுறீங்க, அதில் ஹேண்ட்ஸ் ஆன் இருக்குது அப்படின்னா ஃபார் ஷூர் நீங்கள் வந்து இந்த டாக்குமெண்டேஷன் வந்து ரெஃபர் பண்ணலாம். இஃப் யூஆர் ரைட்டிங் Terraform அசோசியேட் எழுதுறீங்க அப்படின்னா அதில் இந்த மாதிரியான சின்டாக்ஸ் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் எதுவுமே இருக்காது. மோர் கான்செப்ட் ஓரியன்ட் அண்ட் ரியல் டைம் சினாரியோஸ் தான் கேட்பாங்க. அதனால் இதை பற்றி ரொம்ப வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ நம்ம ஒரு டெமோ இது எப்படி எழுதியிருக்கோம்னு பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா s3.tf அப்படிங்கிற ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதில் ரிசோர்ஸ் நம்மளோட S3 பக்கெட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக மென்ஷன் பண்ணக்கூடிய AWS S3 பக்கெட். அண்ட் தென் நான் ஒரு யூனிக் நேம் கொடுத்துருக்கேன், TP_S3_ பக்கெட்னு ஒரு யூனிக் நேம் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இதுக்குள்ளே we are providing bucket name. ஸோ நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய பக்கெட் நேம் வந்து techpage-s3-demo, ACL வந்து ப்ரைவேட்னு கொடுத்துருக்கேன். அண்ட் தென் இந்த ரிசோர்ஸை டேக் பண்ணுறதுக்கு டேக்ஸ் ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணுறேன். லைக் நேம் இஸ் ஈக்குவல் டு பர்பஸ் அண்ட் என்வரான்மெண்ட் ஈக்குவல் டு டெஸ்ட். ஸோ ஒரு பேசிக் ரிசோர்ஸ் வந்து இப்படி தான் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் இதை ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டெப் என்ன பண்ணுவோம்னா, எப்போதுமே நான் வச்சுக்கோங்க 3 ஸ்டெப் தான். இனிட், பிளான், அப்ளை. ஓகே, ஃபஸ்ட்டு இனிட் பண்ணுவோம். ஸோ தட் நம்மளோட ப்ரொவைடர்ஸ் APS எல்லாமே வந்து லோக்கலாக டவுன்லோட் ஆகும். ஸோ யூ கேன் சி ஒன்ஸ் இதை இனிஷியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா யூ கேன் சி .terraform அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இதுக்குள்ளே ரிமோட் ஸ்டேட் ஃபைல், ஸோ வந்து நம்ம பேக்கெண்டில் வந்து ஒரு ஸ்டேட் ஃபைல் வச்சுருந்தோம் இல்லையா, அது ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரிமோட் ஸ்டேட் ஃபைலுமே உங்களோட லோக்கல் காப்பியில் டவுன்லோட் ஆகும். ஸோ அது வந்து ஆப்ரேஷனல் ப்ராசஸ் வந்து ஸ்பீடப் ஆகும். ஆல்சோ டு என்ஷூர் இந்த கரண்ட் ஃபோல்டர் வந்து ஒரு Terraform ரெபாசிட்ரி அப்படின்னு டினோட் பண்ணுற மாதிரியும் நம்ம சொல்லலாம். ஸோ ஒன்ஸ் இனிஷியலைஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வில் டூ பிளான் ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ பிளான் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த கோட் நம்ம அப்ளை பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ் பெர்ஃபார்ம் ஆகும், ஒரு ரிசோர்ஸ் இருக்குன்னா அது க்ரியேட் ஆகுமா, ஆர் டெஸ்ட்ராய் ஆகுமா, ஆர் மாடிஃபை ஆகுமா அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த Terraform பிளான் பண்ணுறது மூலிமா we will get it out. So இதில் you can see we see like 1 to add and 0 to change இருக்கு. And then இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா you can see you didn't use -out அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த -out அப்படிங்கிறது என்னென்னா, லெட்ஸ் சே நான் வந்து ஒரு பைப்லைனில் இதை ரன் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் பிளான் பண்ணும்போது ஒரு சேஞ்ச் வருது. இந்த மீன் டைம் என்னோடய இன்னொரு டீம் மெம்பர் B வந்து தேர் புஷிங் அ சேஞ்ச் அப்படின்னா அவங்க Terraform பிளான் பண்ணும்போது வேறு வரும் இல்லையா. ஸோ இப்போ நான் Terraform பிளான் பண்ணுறேன், ஐம் எக்ஸ்பெக்டிங் இதுதான் சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் இது பார்க்காம நான் ஆட்டோ அப்ரூவ் கொடுத்துட்றேன், Terraform அப்ளை கொடுத்துட்றேன் அப்படின்னா ஸோ நான் வந்து சேஞ்சஸ் வந்து ஸ்க்ரூ அப் பண்ணுறதுக்கான ஹையர் சான்ஸ் இருக்குது. இதை நான் எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ், ஸோ இந்த இடத்துல -out அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து ஐ கேன் சேவ் த அவுட்புட் ஆஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபைலாக சேவ் பண்ணலாம். அண்ட் தென் அந்த அவுட்புட் ஃபைல்லேருந்து வாட் ஐ கேன் டூ இஸ் ஐ கேன் டூ அப்ளை. காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத. ஸோ யூ வில் சே Terraform plan -out and then output ஃபைல் வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ விச் இஸ் கோயிங் டு பி லெட்ஸ் சே நான் வந்து abc.txt சொல்லிட்டு ஒரு அவுட்புட் எடுக்கிறேன்னு வச்சுக்குவோம். ஓகே, ஸோ இது வந்து என்னோடய ஃபைல் வந்து எங்கே ஸ்டோர் ஆகும், abc.txt அப்படிங்கிறதுல என்னோடய பிளான் வந்து ஸ்டோர் ஆகும். ஸோ நவ் இப்போ நான் வந்து அப்ளை பண்ணுறது எனக்கு சும்மா டிஃபால்ட்டாக அப்ளை பண்ணாத இந்த ஃபைலில் இந்த abc.txt அப்படிங்கிறதுல ஒரு அவுட்புட் க்ரியேட் பண்ணியிருப்பேன்ல, என்னென்ன சேஞ்சஸ்லாம் பெர்ஃபார்ம் பண்ணணுன்னு, அந்த சேஞ்ச் மட்டும்தான் எனக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாட் வி வில் டூ இஸ் Terraform அப்ளை அண்ட் தென் அந்த எந்த ஃபைலில் உங்களோட பிளான் சேவ் பண்ணியிருக்கீங்க அதை எடுத்து யூ வில் சே Terraform அப்ளை, அந்த ஃபைல் நேம் வந்து கொடுப்பீங்க. ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஈவன் இஃப் யூ சேஞ்ச் சம்திங் இன் யுவர் கோட் அது வந்து டேக் கேர் பண்ணிக்காது. உங்களோட பிளான்லேருந்து ஒரு அவுட்புட் வந்திருக்கும் இல்லையா, ஒரே ஒரு S3 பக்கெட் க்ரியேட் பண்ணுறேன் வேறு ஏதாவது ஒரு மாடிஃபை பண்ணிங்கன்னு, அந்த சேஞ்சஸ் மட்டும் Terraform வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணும். யூ கேன் ஆல்சோ சி இது வந்து எந்த ஒரு அப்ரூவலுமே கேட்கல. ஸோ ஜென்ரலாக இஃப் யூ ஜஸ்ட் சே லைக் வேறு ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா
அப்ரூவல் கேட்கும். பட் சின்ஸ் நீங்கள் வந்து டேரெக்டாக பிளான் ஃபைலே கையில் கொடுத்ததுனால அது அப்ரூவல் கூட கேட்கல. டேரெக்டாக சேஞ்ச் வந்து பெர்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன சேஞ்ச் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு வாட்டி திருப்பி குயிக் ரீகால் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பக்கெட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த நேம் techpage-s3-demo அப்படிங்கிற பேரில் க்ரியேட் ஆகிடுச்சான்னு பார்க்கலாமா? ஸோ இஃப் ஐ கோ ஃபார் S3 மேனேஜ்மெண்ட் ரிஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா யூ கேன் see techpage-s3-demoன்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. எங்கே க்ரியேட் ஆகிருக்கு? US East 1ல் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. How it knows it should create in US East 1? ரொம்பவே சிம்பிள். நம்ம ப்ரொவைடர்ஸில் யூ மென்ஷன் ரீஜன் வந்து US East 1. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ரிசோர்ஸ் வந்து வில் கிரியேட் இட். Terraform யூஸ் பண்ணி ஒரு ரிசோர்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ க்ரியேட் பண்ண ரிசோர்ஸ்க்கு யாராவது வந்து உங்கள் டீம்மேட் வந்து மாடிஃபை பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு இப்போ ACL வந்து ப்ரைவேட்னு கொடுத்துருந்தோம் இல்லையா, அது வந்து பப்ளிக்னு மாற்றுறாங்க. அந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் எப்படி நம்ம வந்து திருப்பி சிங்க்அப் பண்ணுறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம டெக் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்டாக பதிவிடுங்க. அடுத்த வாரம் இதே டைம் சண்டே 3:30 PM ISTக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசன். நன்றி, வணக்கம்.